திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களை மேடையில் செருப்பால் அடித்த காட்சி தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவை அழிக்கக்கூடிய வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் உட்பட தற்பொழுது ராசா அவர்களும் அந்த இடத்தை பிடித்திருக்கிறார் என்றும் இணையதளங்களில் வைரலாக தற்பொழுது பதிவுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சமீபத்தில் ஒரு மேடையில் பேசிய ராசா அவர்கள் மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராணங்களை இழிவுபடுத்தி பேசியது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. கடவுள் இல்லை என்று கூறி அவருக்கு மட்டும் அவர் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கும் இழிவுபடுத்துமாறி பேசுவது மிகப்பெரிய ஒரு அவலநிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்றும், ஏற்கனவே இதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன பற்றி பேசியதன் காரணமாகத்தான் வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நிலைதான் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அமையும் என்றும், ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல், கள்ளச்சாராயம், ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த வரிசையில் தற்பொழுது ராசா அவர்கள் பேசியதன் காரணமாக இணையதளங்களில் வைரலாக ராசா அவர்களை பற்றியும் அவரது பதவியை பற்றியும் தற்பொழுது மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மனைவி கூட கோவில்களுக்கு தினம்தோறும் சென்று வருகிறார், பூஜை செய்கிறார். ஆனால் அவரிடம் கேட்பதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா என்ற கேள்வியே அண்ணாமலை அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் அது உன்னுடன் வைத்துக்கொள்ள வேண்டும், அரசியலையும் மதத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்று தற்பொழுது இணையதளத்தில் ராசா அவர்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை அவர்களும் பதிவுகளை செய்திருக்கிறார். இதனால் ராசா அவர்கள் பேசும்போதே மேடையில் சில செருப்பால் எழுந்ததும் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2G வழக்கில் சிறைக்கு சென்றதும், மேலும் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்த காரணமாக சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இவரது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தானாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதாக ராசா அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் நீலகிரியில் உள்ள மக்கள் மீண்டும் ராசா அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று உத்தேச கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவை அளிக்கக்கூடிய வகையில்தான் ராசா அவர்கள் பேசி கொண்டு வருகிறார். மதத்தை பற்றி எதற்காக அரசியலில் பேச வேண்டும்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு மேடையில் இவர்கள் பேசட்டும், அதற்கு பின்பு இவர் ஒட்டுமொத்த மதத்தை அப்புறம் பேசட்டும் என்று அண்ணாமலை அவர்கள் பேசுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ராசா அவர்கள் இத்தகைய செயல்பாடுகளுக்கு இவருக்கு என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறியிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.